சின்ன சேனல், எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு வீமா மார்க்கெட்டிங்கில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களோட நேமு ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது நம்மளோட மெயில் ஐடி கீழே கேட்கும். மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா மெயில் ஐடிக்கு ஒரு கோடு சென்ட் ஆகும். அந்த கோடு வந்து கீழே இந்த இடத்துல வந்துட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கேட்டிருக்கோம். ஸோ இங்கே மெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா கோடு சென்ட் ஆகும் நம்மளோட மெயில் ஐடிக்கு. அந்த கோடு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளோட நேமு அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரு ப்ளீஸ் செலக்ட்ன்ற இடத்துல வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் நமக்கு ஷோவ் ஆகும். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ண உடனே மறக்காமல் உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபைல் டீட்டெயிலு கேஒய்சி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு வந்து பேமெண்ட் ஐடிக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனே வரும். ஐடியும் ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த டேஷ்போர்டு லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல்னு வரும். அதில் போய்ட்டு நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே செலக்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு என்னென்ன காட்டுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் அஃபிலியேட் கவுண்ட் அப்படின்ட்டு வந்து நம்மளோட டவுன்லைனில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளோட டவுன்லைன் அதாவது நாம் ஜாயின் பண்ணி விட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டும். அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதை டச் பண்ணோன்னா நாம் வந்து என்னென்னைக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நமக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்க்கு காமிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரெஃபரல் லிங்க்கு காமிக்கும். அதுக்கப்புறமா நாம் ஆக்டிவேட் வீக் அப்படின்னு காட்டும் பாருங்கள். நாம் எத்தனை வாரமாக பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத காட்டும். அதாவது நாம் வந்து ரீபை பண்ண வீக்ஸ், ஜாயின் பண்ண வீக்ஸ் கிடையாது, ரீபை பண்ண வீக்ஸ் இங்கே காட்டும். எத்தனை வாரம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்றது இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீமா யூசர் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நேமு, ஃபாதர் நேமு எல்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணி விட்ருங்க. எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா அட்ரஸ் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து சேவ்ன்னு இருக்கும். சேவ் பண்ணும்போது நமக்கு ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் மட்டுமே நமக்கு வந்து ஐடி வந்து அப்ரூவ்டு ஆகும். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்து அப்ரூவ்டு ஆகிடும். சரிங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ்டு ஆகிடும். ரீபை பண்ணுற டேட் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து திங்கள் மாலை 5 மணி வரைக்கும் நம்ம ரீபை பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐடி ஓப்பன் பண்ணுறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பருக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ஐடி நம்பரும் நேமும் அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைலும் கேஒய்சியும் கம்பல்சரி அப்டேட் பண்ணியே ஆகணும். ஐடி ஓப்பன் பண்ண உடனே லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண உடனே ப்ரொஃபைலும் கேஒய்சியும் கம்பல்சரி அப்டேட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம வந்துட்டு ரீபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க.
டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கேட்டுக்கலாம். தென் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.